வணக்கம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ். நான் ஒலியோவியன் பேக் வித் another ட்ராவல் vlog. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டு. ட்ராவல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஹெவி ஒர்க் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. சம்மர் டைம்ன்றதுனால ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால சுத்தமாக ட்ராவல் பண்ண முடியல. அந்த கேப்பில் நம்ம ஊருக்கு சித்திரை திருவிழாவுக்கு வந்துட்டு ரிட்டன் சென்னைக்கு போக போகிறேன். ஸோ இந்த ஜேர்னி நம்மளோட உசிலம்பட்டி ஜங்ஷன்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்பவே ஃபேமஸான இப்போ நல்ல பாப்புலராக ஓடிட்டுருக்கிற போடி நாயக்கனூர் ட்ரெயினில் தான். ஸோ உசிலம்பட்டி ஜங்ஷன் வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் இப்படி நடந்து வரணும். நடந்து வந்தோன்னா இந்த சிங்கிள் ட்ராக்கு வந்துடும். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து தான் வரணும்னு கிடையாது. ஷேர் ஆட்டோஸும் ஓடிட்டுருக்கு, பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கிட்ட தானே நடந்து வந்துட்டேன். ஸ்டேஷனுக்கு அப்படியே நடந்து வந்தாச்சுங்க. அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் க்ராசிங்கில் ரோடு இருக்கும். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோன்னா ஜங்ஷன், அதாவது ஸ்டேஷன், ஜங்ஷன் இல்லை ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸ்டேஷன் ரொம்ப எம்டியாக தாங்க இருக்குது. ஆனால் ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கிறதுனால மேபி க்ரௌட் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் இன்றைக்கி ஒரு வீக் டே, க்ரௌடு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பெருசாக வேறு எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. மொபைலில் வேணால் அடித்து நடந்துக்கிறலாம் போல். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த பக்கம் இந்த டைம் ட்ரெயின் வரப்போகிறதும் இல்லை. ஸோ எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உசிலம்பட்டின்ற இந்த பேரை எப்போவுமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் மட்டுமே வந்து இறங்கி போயிட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன்றப்ப ஓகே, நம்ம ஊரில் இப்படி ஒரு ஸ்டேஷன் வந்து இங்கே அடிக்கடி ட்ரெயின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு விதமாக சந்தோஷமாக தான் இருக்குது. இது உசிலம்பட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த எமோஷன் என்னன்றது கண்டிப்பாக புரியும். நான் இந்த டைம் வந்து 3rd AC தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்லீப்பரில் சீட்டே சுத்தமாக கிடைக்கல. லக்கிலி முன்னாடியே புக் பண்ணிட்டதுனால எனக்கு டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 654 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் தெளிவாக போட்டு பிரிண்ட் பண்ணி பெயிண்டே பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின்லேருந்து எத்தனாவது கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளோட கோச் இருக்குன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நிற்கிறதுக்கு தான். நான் ஆக்சுவலி ஸ்டேஷனோட இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் டைரெக்டாக மதுரை போகிற ரூட்டு, மதுரையிலேருந்து வர ரூட்டு அந்த ட்ராக்கு. ஆல்டர்னேட்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 ட்ராக் தெரியும், இங்கே ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ஸோ இந்த 2 ட்ராக்கில் அங்கே ஒரு என்ஜின் கூட நிப்பாட்டி இருந்தாங்க. இந்த இடத்துல இன்ஜின் மட்டும் நிற்கிது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ராக் நல்லா தெரியுதுங்களா, இது வந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஏதாவது கூட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ட்ரெயின், ஏன்னா நிறைய போடியிலேருந்து தேனியிலேருந்துலாம் கூட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எதுவும் வரணுன்னாலோ, இல்லை உசிலம்பட்டியில் ஏதாவது என்ஜின் ரிப்பேர் பண்ணணும், ஆர் ஏதாவது ரேக்ஸ் மாட்டணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்க்கு எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்டேஷன்லேயுமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு உசிலம்பட்டியில் அது இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரெயின் யூஸ் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த பக்கம் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த சர்வீசஸ்லாம் வந்த உடனே ஸோ இந்த ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அது. மேபி இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மாக கூட ஆகலாம், ஆர் இது வெறும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருக்கலாம். அது ஃப்யூச்சரில் தான் தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் மறுபடியும் என்னோடய கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே போகிறேன். ஸோ பிளாட்ஃபார்மில் என்னோடய கம்பார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது கோச். ஸோ இன்ஜின்லேருந்து 6வது கோச்சுன்றதுனால இப்போது வந்து இன்ஜின் இதை பார்த்தீங்களா, இன்ஜின் போட்டிருக்காங்களா, இன்ஜின் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்தராக என்னோடய 6வது கோச் அங்கே வரும். நான் அதுக்கிட்ட போய் நின்றுறேன். ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த இடத்துல ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ப்ராப்பராக போய் அங்கே நிற்கலாம், vlog ஒழுங்காக கண்டினியூ பண்ணலாம். டைம் சரியாக 9:29 ஆகுது. கரெக்டாக ஷார்ப்பான டைமுக்கு வந்துடுச்சு வண்டி. நான் கூட ஆப்லலாம் ஆவரேஜ் டிலே டைம் 15 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்கன்னு யோசித்தேன். பட் ஆனால் ஒரு நிமிஷம் கூட டிலே இல்லை. கரெக்டாக 9:29க்கு வந்துருச்சு. ஒரே நிமிஷம் தான் இந்த இடத்துல ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நிமிஷம் தான் நிற்குதா இல்லை அதுக்கு மேலே எதுவும் டைம் எடுத்துக்கிறாங்களான்றதை பார்க்கலாம்.
2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. 9:31க்கு வண்டியை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷமே கொடுத்து வண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அங்கே நிறைய வயசானவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ உசிலம்பட்டி ஜங்ஷன்லேருந்து க்ரீன் சிக்னல் அங்கே ஓடிட்டுருக்கு. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் போயிட்டுருக்கோம். ஸோ வண்டிக்குள்ளே போய்ட்டு க்ரௌடு இல்லாதப்பயே எல்லா அம்யூனிட்டிஸுமே கவர் பண்ணிட வேண்டியதான். பிகாஸ் மதுரை போய்ட்டோன்னா ட்ரெயின் ஃபுல்லாயிரும். அப்போ எதுவுமே எடுக்க முடியாது. என்னோடய சீட் இதாங்க, சைட் லோவர். நல்லா ஜம்முன்னு கதவை திறந்த உடனே முனையிலே இருந்துச்சு. நல்ல பில்லோஸ் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட்ஸ் இருக்குது, கம்பளி இருக்குது, எல்லாமே ரெண்டாக வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. நம்மளோட சீட் நம்பர் 7. ஸோ கீழே தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டைன்ட். கொஞ்சம் அழுக்கு அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் ஸ்மெல் எதுவுமே வரல. அது வரைக்கும் பாராட்டக்கூடிய விஷயந்தான். எல்லா பெட்ஷீட்ஸுமே ப்ராப்பராக மடித்து வச்சுருக்காங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இப்படி தாங்க இருக்கும். கம்பார்ட்மெண்ட்டே பாருங்களேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அவ்வளோ இருட்டாக பிளாங்காக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்து செகண்ட் ஏசி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் மெரூன் கலரில் தான் ஸ்க்ரீன்ஸ், சீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய ட்ரெயின்ஸில் இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், கூப்பே சீட் இருக்குது. ஃபஸ்ட் ஏசியில் மட்டும்தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். செகண்ட் ஏசிலுமே ஒரு கூப்பே சீட் இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் பார்க்குறேன். எந்த ட்ரெயின்லையுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்குது, இப்போ தான் கேள்விப்படுறேன். நல்லா இருக்குல்ல? இதுக்கு எதுக்குங்க ஃபஸ்ட் ஏசி புக் பண்ணோம்? இந்த ட்ரெயினில் செகண்ட் ஏசி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் போல். இது என்னதுன்னு தெரியுதுங்களா? மதுரையில் இருக்கிற ஐடி பார்க் இன்னொன்று எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கம்பெனிஸ் தான் இருக்குது. வடபழஞ்சியில் இருக்கிற செஸ் ஐடி பார்க்குன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுதான் ரொம்ப நல்லா ப்ளூம் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வடபழஞ்சி நான் சொன்னேன் இல்லையா, இது ஒன் ஆஃப் த ஸ்டாப்பிங்ஸ். பட் ஆனால் இங்கே நமக்கு ஹால்ட் கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின்ஸில் வர்றதுனால இங்கே ஹால்ட் கிடையாது. இதுவே நீங்கள் பேசஞ்சர் மார்னிங் ஓடுது பார்த்தீங்களா, மார்னிங் 1 ஈவினிங் 1, அதில் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். டைம் இப்போ சரியாக 10:15 ஆகுது. மதுரை அவுட்டருக்கே வந்துட்டோம். அதாவது ஜங்ஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இங்கேருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜங்ஷன் செட்டப்பில் தான் இருக்கும். எல்லா ரேக்ஸு, ட்ரெயின்ஸ், கம்பார்ட்மெண்ட்ஸ், கோச்சஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வண்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ராக் தான் வந்து தேனிக்கு போகிற ட்ராக். இதுக்கு பேரலாக அந்த பக்கம் ரைட் சைடில் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸுக்கு போகிற மற்ற எல்லா ட்ரெயின்ஸுமே அந்த வழியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் இதை ரெனோவேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மதுரை வந்துட்டோம். பட் ஸ்டில் அது அவுட்டர்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். ரயில்வே ஜங்ஷனே ரொம்ப நீளமாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஜங்ஷன் செட்டப் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அங்கேருந்து பிரிகிற ட்ராக்ஸு, மிச்சம் அந்த வேலை பார்க்குறதுக்கான ஷெட்டு மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப நீளமாக லாங்காக வச்சுருப்பாங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆகுது குறைஞ்சதாகும் அங்கேருந்து நம்ம ஜங்ஷனில் பிளாட்ஃபார்மில் போய் நிப்பாட்டுறதுக்கு. அண்ட் வண்டி உள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது மெதுவாக. இந்த பிரிட்ஜு தாங்க நம்ம பெரியார் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை தாண்டிட்டோன்னா நமக்கு ஜங்ஷன் வந்துடும். டைம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே 10:20 ஆகுது. கரெக்டாக பிளாட்ஃபார்முக்குள்ளே வண்டி வருது. ஷெட்யூல் டைம் என்னமோ 10:45 தாங்க. பட் ஆனால் நம்ம 25 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கோம். அதுக்கான ஒரு காரணமும் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். 25 மினிட்ஸ் எப்படிடா ஏர்லியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கலாம். பட் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் டீசல் என்ஜின் தான் ஓடுது. ஆல்ரெடி நம்ம விலாக்லேயும் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அந்த டீசல் என்ஜினை மாற்றிட்டு எலக்ட்ரிக்கல் என்ஜினை தான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் சென்னை போவோம். பார்த்திங்கன்னா போடி நாயக்கனூர் டு சென்னை சென்ட்ரல். ஸோ இந்த டீசல் என்ஜினை டீகப்பிள் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டு வேறு ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜின் எடுத்துகிட்டு வந்து கப்புள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த லேக் டைம் 25 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆட் ஆகும். நான் இப்போ டின்னருக்கு ட்ரை பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. 10:30 மேலே ஆனதுனால ஒரு சிப்ஸ் பேக்கெட்டும் ஒரு ஆப்பி ஃபிஷ்ஷும் வாங்கிட்டேன். அந்த பக்கம் இருக்க கம்பார்ட்மெண்ட் தான் நான் போகணும். அதுவும் நிற்கிது நம்ம வண்டி. இன்னும் இன்ஜின் கொண்டு வரல. ஸோ டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே போய்க்கலாம். அந்த இன்ஜின் தாங்க இப்போ டீசல் இன்ஜின் நம்மளை கூட்டு வந்தது. அதை போய் ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க வேறு ஒரு பிளாட்ஃபார்மில். இது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கும். பிகாஸ் மதுரையிலேருந்து போடிக்கு ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த டீசல் இன்ஜின் பார்ப்போமான்றதே ஒரு அதிசயமான விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விண்டேஜ் ஆக போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவித்து சந்தோஷப்பட்டுக்கலாம். மீன்வேல் நம்ம நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் வந்துருச்சுங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு. அது அரவுண்டு 2 மினிட்ஸ் தான் இங்கே ஹால்ட் இருக்கும். ஸோ அது உடனே எடுத்துருவாங்க. இந்த வண்டி போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வண்டி போகும்னு நினைக்கிறேன். இன்பிட்வீன் தட் வேறு ஏதோ ஒரு வண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதை சொல்கிறேன். நம்மளோட இன்ஜின் வந்துருச்சுங்க. ஸோ கப்ளிங் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ இதை முடிச்சுட்டு டைரெக்டாக போய் நம்ம கோச்சில் போய் உட்காந்துட வேண்டியதான். கப்ளிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த கேப்பில் நம்ம இந்த அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்கு, என்னையா இது இவ்வளோ எம்டியாக இருக்குது. ஆக்சுவலி பின்னாடி இருக்கிற அன்ரிசர்வ்டில் கூட்டம் ஜாஸ்தியாக ஏறினாங்க. பட் ஆனால் முன்னாடி தான் எம்டியாக இருக்குது போல். அண்ட் இது நம்மளோட ஃபஸ்ட் ஏசி. எப்போவுமே இதில் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. என்னைக்கு அது கரெக்டாக அமைய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். சீக்கிரமாக உங்கள் எல்லாரோட ஆதரவாலையும் நம்ம சேனல் நல்லா வைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு vlog போடுறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஏசி அண்ட் ஃபஸ்ட் ஏசி சேர்த்த மாதிரியே தாங்க இருக்குது. லைக் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டுமே ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டென் மினிட்ஸ் டிலேயில் மதுரை ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை நம்ம போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் மூவ் ஆகிடுச்சு. 10:50 கிளம்ப வேண்டிய வண்டி என்ன இஷ்யூன்னு தெரியல. 11 o'clock வரைக்குமே ஹால்ட் இருந்து இப்போ தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ மதுரை ஜங்ஷன்லேருந்து வண்டி வெளியேறிடுச்சுங்க. இதுக்கப்புறம் டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதையும் கண்டிப்பாக பார்த்தாகணும். பிகாஸ் காலையில் போய் சேர்கிற டைம் எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதும் தெரியணும். அண்ட் எல்லாருமே வந்து படுத்தவங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க. ஸோ வராங்க, ஏறினாங்க, படுத்தாங்க. பிகாஸ் 10-10:30 மேலே இருக்க வண்டின்றதுனால ஆல்ரெடி டின்னரில் முடிச்சுட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. நானும் என்னோடய பிளேஸில் கம்பளியெல்லாம் இழுத்தி போத்துட்டு ஜம்முன்னு படுத்துட்டேன். இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. இதை 7 நாளுமே ஆப்ரேட் பண்ணுன்ற அளவுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிட்ருக்காங்க. ஸோ சதர்ன் ரயில்வே அதுக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதில் சரியாக 8 மினிட்ஸ் டிலேயில் திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் இன்னும் ஜங்ஷனுக்குள்ளே போகலை. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வண்டிக்கு. ஏன்னா புக்கிங்ஸ் நிறையா இருக்கும். மதுரை, திண்டுக்கல், இன்பிட்வீனில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கும். ஆளுங்க ஏற தான் செய்வாங்க. நைட்டில் இந்த வண்டிக்கு அப்புறமா பேர்ல் சிட்டி மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே எம்டியாக இருக்குங்க. ஏறணும், ஏதாவது வண்டி வரும் ஏறுன்ற க்ரௌடே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து 4 மினிட்ஸ் ஹால்ட், அதாவது 3 நிமிஷம் தான் ஷெட்யூல்டு ஹால்ட். 4 மினிட்ஸ் ஹால்ட்டில் 12:04 AM நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரூட்டு யூஸ்வலானது கிடையாது. கரூர், சேலம், காட்பாடி இந்த வழியாக தான் சென்னை போகும். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரூர் வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவேன். காலையில் எப்போ எழுந்திரிக்கிறோனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல குளிர் தாங்கவே முடியலை. அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நடுராத்திரி 1 மணி ஆகுது. 1:03 AM கரெக்டாக கரூருக்கு ஆன் டைம் வந்துட்டோம். ஸோ டைமை மேட்சப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ இதுக்கப்புறமா அட்வான்ஸாக போகிறாங்களா இல்லையா, இல்லை இன்னும் ஏதாவது டிலே ஆகுதான்னு பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வண்டி கரூர்லேருந்து மூவ் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு சேலமில் ஒரு ஸ்டாப்பிங், காட்பாடியில் ஒரு ஸ்டாப்பிங், பெரம்பூரில் ஒரு ஸ்டாப்பிங், அவ்வளோதான். ஸோ நான் தூங்குறேன், காலையில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. நைட்டு செம்ம தூக்கம், இருந்த டயர்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக மூடின மாதிரி அவ்வளோ தூக்கம் எனக்கு. கரூரில் தூங்கினவன் இப்போ எந்திரிச்சு பார்த்தா டைம் கரெக்டாக 6:20 ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் காட்பாடியை தாண்டிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், மேப்பில் செக் பண்ணேன், காட்பாடி தாண்டி போயிட்டுருக்கு வண்டி. ஸோ இன்பிட்வீனில் இருந்த அந்த 2 ஸ்டாப் என்னால் கவர் பண்ண முடியல. பட் செம்ம ஸ்மூத்தான ஜேர்னி, ஆன் டைம் கீப்பப் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே 2 இடத்துல சிக்னலில் இப்போ நிப்பாட்டினாங்க, பட் ஸ்டில் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. அரக்கோணம் ஜங்ஷன் கிட்ட சிக்னலுக்காக வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்பெசிஃபைடு ஸ்டாப் கிடையாது, பட் ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து இறங்கி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு வந்தே பாரத் ட்ரெயிலும் ஓடிட்டுருக்கு. பட் அது ட்ரெயில் ரன்னா இல்லை பேசஞ்சர் ரன்னான்னு தெரியல. பிகாஸ் இந்த டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா திருத்தணி டைரெக்ஷன். அந்த லைனில் நமக்கு எதுவும் வந்தே பாரத் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் அரக்கோணம்ல இருந்தால் நிறைய இடத்துக்கு வண்டி ட்ராக்ஸ் எல்லாமே பிரியும். ஸோ அந்த ஜங்ஷனில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தோம். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் உசிலம்பட்டியிலேருந்து சென்னை வர்றதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 370 ருபீஸ் ஆகுது. இதுவே தேர்ட் ஏசியாக இருந்தால் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த தேர்ட் ஏசிக்கு 975 ருபீஸ் ஆகுது. செகண்ட் ஏசிக்கு 1365 அண்ட் ஃபஸ்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 2285 ருபீஸ் ஆகுது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு புக்கிங் சார்ஜஸும் அப்ளிகபிளாக தான் இருக்கும். செகண்ட் ஏசிக்கும் ஃபஸ்ட் ஏசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கேப் டிஃப்ரென்சஸ் இருக்குது. முக்கால்வாசி ட்ரெயினில் தேர்ட் ஏசியே 1300 ரேஞ்சில் இருக்கும்போது செகண்ட் ஏசியே உங்களுக்கு இந்த வேல்யூபிளான காஸ்ட்டில் வர்றது அக்செப்டபுளானது தான். டைம் சரியாக 7 o'clock ஆகுது. 30 மினிட்ஸ் டிலே, அதாவது 26 மினிட்ஸ் டிலேயில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய இடத்துல சிக்னல் இருந்துச்சு அரக்கோணம் தாண்டி, ஏன் எதுக்குன்னு சரியாக தெரியலை. நிப்பாட்டி தான் வண்டி மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. வில்லிவாக்கம் ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கு. பட் வண்டி ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல. இன்னொரு சிக்னலாக என்னன்னு தெரியல. வில்லிவாக்கம்லேருந்தே வண்டி ரொம்ப மெதுவாக ஊட்டிகிட்டு தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்து போகிறவங்களே ஓவர்டேக் பண்ணிடலாம் போல், அந்தளவுக்கு ஸ்லோவாக வருது. சிக்னல் ஹால்ட்டு தான் பாருங்கள். ரொம்ப நேரமாக வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக வண்டி இந்த சிக்னல்லே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் நிற்கிது தெரியுதுங்களா, அதுவுமே நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வேறு ஏதோ ட்ரெயின் இருக்குன்ற மாதிரி உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. இந்த பெட்ஷீட்ஸ்லாம் கொடுப்பாங்களே அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வண்டி போனதுக்கப்புறம், அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க வண்டி போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி போகும் போல். ஒரு வழியாக 7:20க்கு வந்த ட்ரெயின் பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு அப்படியே வெளியே ஒரு 100 மீட்டர் தான் பின்னாடி வெளியே நின்றுருந்துச்சு. 7:40க்கு ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ இந்த 20 மினிட்ஸ்க்கு பெரம்பூரில் இறங்குறவங்க நிறைய பேர் இறங்க முடியாமல் சிரமப்பட்டாங்க, வயசானவங்களாம். அவங்க கொஞ்சம் முன்னாடி அந்த ட்ரெயின் வந்து டிலே ஆகாமல் போயிருந்தா இவங்க இறங்கி எப்போயோ வீட்டுக்கு போயிருப்பாங்கலாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சதர்ன் ரயில்வேல இதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ஆகணும்.
பேசன் பிரிட்ஜில் அன்யூஷுவல் ஸ்டாப்பாக தான் இருக்குது. இங்கே ஹால்ட்டே கிடையாது. பட் ஆனால் எக்கச்சக்கமான ஹால்ட்டுங்க. சிக்னல்ஸ் ஹெவியாக ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. ஒரு வழியாக 5 மினிட்ஸ் டிலேயில் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் கேர் சென்டர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற இடம் இது. பட் இத்தனை ஸ்டேஷனில் இத்தனை ஹால்ட்டு இத்தனை சிக்னல்லாம் போட்டு 5 மினிட்ஸ் தான் டிலே ஆகுதுன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்மில் வந்து சேர்கிற மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனையோ பேசஞ்சர்ஸ் சும்மாவே உள்ளே நின்றுட்டு ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க ஏதாவது ஏர்லியாக எங்கேயாவது போகணுன்னு நினச்சதில் ட்ராவல் பண்ணால் கூட அவங்களுக்கு 8 o'clockன்றது கொஞ்சம் லேட்டான டைம் தான். ஸோ நம்ம கிளம்புற டைமுக்கும் இங்கே வந்து ரீச் ஆகிற டைமுக்கும் எக்கச்சக்கமான லேக் இருக்குது நடுவில். அதையும் மீறி பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் இந்த லைன்லேருந்து சென்ட்ரலுக்கு வர்றதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயின்ஸ் தான். ஸோ அந்த வகையில் இதை வந்து குறை சொல்ல முடியாது. பட் டைமிங்கை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஷெட்டுக்கு போகுதுங்க. இது வந்து இப்போ எதுவும் ட்ரிப்பெலாம் கிடையாது. ஸோ வந்து நிப்பாட்டிட்டு பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு இப்போ மறுபடியும் மெயின்டெனன்ஸ்க்காக ஷெட்டுக்கு போகுது. எயிட் 2 AM பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் சென்னை சென்ட்ரலுக்கு போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் ரீச் ஆயாச்சு. ஸோ இறங்கி நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நடந்து போக வேண்டிதான். ஸோ 2வது பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிது. இதுதான் யூஸ்வலாக இந்த ட்ரெயின் நிற்கிற இடம்னு சொன்னாங்க. நம்மளை மதுரையிலேருந்து புல் பண்ணிட்டு வந்த எலக்ட்ரிக் என்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு லோக்கோ ஷெட் வேப் 7 தான். ஸோ இதோட நம்ம போடிநாயக்கனூர் டு சென்னை சென்ட்ரல் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஜேர்னி முடிவுக்கு வருது. ஸோ இந்த vlog-ஐ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸும் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒலியோவியன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.